ஜெயிங்கார்னிக் எஃபெக்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, சிம்பிளா சொல்றேன். இப்போ ஒரு ஒர்க் எடுக்கிறோம், அந்த ஒர்க் வந்துட்டு இன்னைக்கு அன்பினிஷ்டா விட்டுறோம், கம்ப்ளீட் பண்ணல. அது நாளைக்கு நம்ம பார்த்துக்கலாம்னு விட்டோம். அந்த ஒர்க் நம்ம மைண்ட்குள்ள கண்டினியூஸா ஓடிக்கிட்டே இருக்கும். நைட்டு தூங்குறப்போ, ஓ இது என்ன ஆகுமோ, சே இதை விட்டுட்டோமே, இது மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிறத நமக்கு ஒரு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த ஓடிக்கிட்டே இருக்கிற எஃபெக்ட் பேர் தான் ஜெயின்கார்னிக் எஃபெக்ட்னு சொல்றாங்க. இதை சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம யாருக்காவது சாப்பாடு கேட்டிருப்பாங்க, நம்ம கிட்ட நம்ம வந்து வெளியே போறப்ப நம்ம கிட்ட சாப்பாடு கேட்டிருப்பாங்க, ஆர் சம்திங் யாசகம் கேட்டிருப்பாங்க. அந்த கேட்ட டைம்ல நம்ம போட்டிருக்க மாட்டோம். அது போனதுக்கப்புறம் அன்னைக்கு டே ஃபுல்லா நமக்கு அது ஓடிக்கிட்டே இருக்கும். சே நம்ம கொடுக்காம போயிட்டோமே, அவங்களுக்கு சாப்பிட்டுருப்பாங்களோ அப்படிங்கிற மைண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும். அதுதான் அந்த ஜெயின்கார்னிக் எஃபெக்ட். இதை எப்படி நம்ம லைஃபோட கோரிலேட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டாஸ்க் எடுக்கிறீங்க, அது இன்னைக்கு உங்களால முடிக்க முடியல அப்படின்னா, அந்த டாஸ்க் அப்படியே அன்னைக்கு விட்டுட்டு தூங்காம அந்த டாஸ்க்கை நாளைக்கு பண்ண போறதுக்கு ரோட் மேப் மாதிரி போட்டுக்கோங்க. அது எப்படி போடலாம்னா, இந்த டாஸ்க் வந்துட்டு நாளைக்கு நான் கம்ப்ளீட் பண்ண போறேன், அதுக்கு இன்னும் என்ன தேவை, அதுக்கு என்ன ஸ்டெப் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க ஒரு சின்ன ரோட் மேப் மாதிரி ஒரு சின்ன ஒரு நோட்டா எழுதிட்டீங்கன்னா, அது வந்துட்டு அதுக்கான சொல்யூஷன் நீங்க கிடைச்சிட்டாதாவும் உங்க பிரெயின் அதை நம்பிடும். ஸோ என்ன பண்ணணும்னு நினைச்சாலும் அன்னைக்கே பண்ணிடுங்க. அப்படி பண்ண முடியாதா இருந்தா அதுக்கு ரோட் மேப் போட்டு அதையும் பண்ணி முடிச்சிருங்க. ஓகே.